Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அண்மையில் இளைஞர் ஒருவர் தனது மகனோடு உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாகவும் தனது மனைவி வேறு ஒரு நபரோடு தகாத உறவில் இருப்பதாகவும் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. நிலையில் அந்த இளைஞரின் மனைவி உண்மையில் நடந்தது என்ன என விளக்கம் அளித்திருக்கிறார். தர்மராஜ் என்ற இளைஞன் தனது மனைவியின் முகம், உடல் என கொடூரமாக கத்தியால் வெட்டிச் சாய்த்துவிட்டு சட்டையில் தெரித்த இரத்தக் கரைகளுடன் தனது மகனையும் கொலை செய்வது போல கும்பிட்டு அழுதபடி வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மயில்பாளையம் பகுதியில் வசித்து வந்தவர் தர்மராஜ். இவருக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. 5 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்புதான் பட்டுக்கோட்டை பகுதியில் வாடகை வீட்டில் குடிவந்துள்ளார். தர்மராஜின் மனைவி திருச்சியில் மேக்கப் சம்பந்தமாக படித்து வந்த போது சலூன் ஒன்றில் பணியாற்றி வந்த திருச்சி தென்னூர் சங்கீதபுரத்தைச் சேர்ந்த ஜோஸ் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தர்மராஜ் வெளியிட்ட ஒரு வீடியோவில் அவரது மனைவி அக்ஷயா தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று தர்மராஜ் கத்துவதும் ஒரு அறையில் இருந்து அக்ஷயாவின் ஆண் நண்பரான ஜோஸ் வரும் காட்சியும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இது என்ன ட்ரெஸ்? யாரு உள்ள இருக்காங்க? உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்கவன வெளில வர சொல்லு. வர சொல்லு. வர சொல்லி அவன வெளில. நான் அடிக்கிறேன் சொல்றேன். நீ வர சொல்லு. அவன வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. வர சொல்றீ அவனை. அவனை வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. ஜோசு ப்ரோவா? ஜோசு ப்ரோ நீ வெளில வா. வெளில வாடா அக்கா. நீ வெளில 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 வெளில. ஏன் மொண்டாட்டி விட்டு நீ எப்படா நைட்டு போய் ஸ்டே பண்ற? இதனைத் தொடர்ந்து தர்மராஜ் வெளியிட்ட மற்றொரு வீடியோவில் தனது ஆண் குழந்தையை மடியில் அமர வைக்க அந்த குழந்தையும் தனது தந்தைதானே என வந்து அமர, அப்பா உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேண்டா, என்ன மன்னிச்சிடு என அழும்போது அந்த குழந்தை பயமாயிருக்குப்பா என அழுத காட்சிதான் இதயத்தையே உருக்குலைய வைத்தது. அப்போ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ போச்சு. சொன்னே கேட்டாளா? கையால கிழிச்சு போட்டு வந்துட்டேன். அப்போது பேசிய தர்மராஜ், இன்றைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போய்விட்டது. என் பிள்ளையும் என்னோடு சேர்ந்து சாகப் போகிறான். என் மனைவியை கிழித்து போட்டுவிட்டு வந்து விட்டேன். என் குடும்பமே நாசமாக போய்விட்டது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் திருச்சி தென்னூர் சங்கீதபுரத்தில் உள்ள ஜோஸ் என்பவன்தான் என்று தெரிவித்திருந்தார். தமிழக காவல்துறைக்கு வணக்கம்.
இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போகிறான். என் பொண்டாட்டியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோசுங்கிற அவனால எல்லாமே போச்சு. தயவு செய்து அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. இல்லடா விட்டுட்டு அடிக்க பாருங்க. ஒரு குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக பே பண்றான். இந்த வீடியோ சமூக வலைதள பக்கத்தில் வைரலான நிலையில் போலீசார் தர்மராஜை கைது செய்தனர். மேலும் தர்மராஜின் மகனான சிறுவனை போலீசார் மீட்டு காப்பகத்தில் சேர்த்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து வீடியோ வெளியிட்ட தர்மராஜின் மனைவி அக்ஷயா சமூக வலைதளத்தில் பரவிய தனது வீடியோ கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் எடுக்கப்பட்டது. அந்த வீடியோ பொய்யான வீடியோ, அதை எங்கும் பகிரக்கூடாது என போலீசாரே தனது கணவரை எச்சரித்தார்கள். அந்த வீடியோ தான் வேலை பார்த்து வந்த ஹாஸ்டலில் எடுக்கப்பட்டது. எனது கணவர் கஞ்சா போதைக்கு அடிமையானவர். அவருக்கு திருட்டு வழக்கிலும் தொடர்பு உள்ளது. அவர் சைக்கோ போல நடந்து கொள்வார். அதனால்தான் கடந்த ஒரு வருடமாக அவரை பிரிந்து வாழ்ந்தேன் என அக்ஷயா தெரிவித்துள்ளார். பேர் அக்ஷயா. இப்போ சோசியல் மீடியால பரவிட்டு இருக்க வீடியோ எதுவுமே இப்ப எடுத்தது கிடையாது. 2025 எடுத்தது ஏப்ரல்ல. இந்த வீடியோ அவரு தப்பா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியால எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல 2 டைம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் ஆகி இந்த வீடியோ யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா இது ஒரு ஃபேக் வீடியோ. அவர் வேணும்னே கஞ்சா அடிச்சுட்டு நான் தங்கியிருக்க ஹாஸ்டல்ல வம்பிழுத்தாரு. அங்க ஸ்டாஃப் எல்லாருமே தான் தங்கியிருப்போம். என் கூட பக்கத்து ரூம்ல 2 பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒரு கவர் பண்ணி எடுக்கவே கிடையாது. வேணும்னா அவங்களையும் கூட நான் பேச சொல்றேன். இவர் என்னையும் மட்டும் கார்னர் பண்ணி நான் வேலைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு எனக்கு மொட்டையெல்லாம் அடிச்சாரு. அந்த மொட்டை அடிச்ச கேஸ்ல கூட இந்த வீடியோ எல்லாம் போய் காமிச்சு அனுதாபத்தை தேடிக்கிட்டாரு. அவர் சைடு நியாயம் இருக்க மாதிரி. நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா இல்லைன்னு சொல்லல, ஆனா நைட்ல நான் ஸ்லீவ்லெஸ், அங்க எல்லாருமே ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருக்கோம். அதை விட குட்டி குட்டியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுங்களோட எல்லாம் அவர் அந்த ரூம்ல பேசி இருந்திருக்காரு. என்னை எப்போ ஊர்ல இருந்து வேலைக்கு கொண்டு போய் விடும்போதும் அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு ஜாலியா உட்காந்துட்டு சிரிச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கூட அடுத்த நாள்லாம் கிளம்பி சென்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. சோ இந்த வீடியோவை அவர் தப்பா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி இந்த திருட்டு விஷயத்துலாம் இன்வால்வ் ஆகி கஞ்சா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பழக்கம் வச்சுட்டு ரொம்ப மனநல பாதிக்கிற சைக்கோ மாதிரி பண்ணுவார் அடிக்கடி. அவருக்கு அந்த சைக்கோ கேரக்டர் வந்துருச்சுன்னா அவரை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ணா அப்படின்னு போட்டு அடிப்பாரு. சோ அதனாலதான் நான் 1 இயரா அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருக்கேன். தனது மகன் மீது சூடு வைத்து நீ கிளம்பி வா, இருவரும் ஒன்றாக வாழலாம் என கணவர் அழைத்தார். அங்கு சென்ற போதுதான் தனது முகத்தில் கத்திகால் குத்தி சைக்கோவை போல நடந்து கொண்டதோடு தானும் மகனும் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறோம் என வீடியோ வெளியிட்டதாக அக்ஷயா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தனது கணவர் தனக்கு மொட்டை அடித்து வேலைக்கு செல்லக்கூடாது என டார்ச்சர் செய்து வந்ததாகவும் அக்ஷயா அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப கூட வாழ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிகரெட் எல்லாம் சுட்டு வச்சிருக்காரு. ஃபுல்லையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. நான் வேலைக்குல இருந்தேன்னா ஃபுல்லையை பார்க்க வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூல்லுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுட்டு அவ்வளவு காயம். நான் ஜூன்ல வரேன் அப்படின்னு சொன்னேன். ஜூனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே பிள்ளைக்கு பொண்ணு வந்துருச்சுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல சுட்டாருன்னே தெரியல. நீ கிளம்பி வா, பிள்ளை மேல அக்கறை இல்லையா அப்படிங்கிறாரு. நான் எங்க இருப்பேன், வீடு பார்த்துட்டு தானே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு ஜூன் 1ஆம் தேதி வீடு பார்த்துட்டு இங்க கூடி வந்துட்டேன். ஜூன் 3ஆம் தேதி இது மாதிரி என்கிட்ட சண்டை போட்டு என்னை வெட்டிட்டு சம்பந்தமே இல்லாத எப்போ உள்ள ஒரு வீடியோ தூக்கி போட்டு இப்போ அவர் மேல தப்பு இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாரு. அவர் தொடர் குற்றவாளி, ட்ரக்ஸ் அடிக்ட் வேற, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு எங்களெல்லாம். சோ அதனாலதான் நான் 1 இயரா பிரிச்சிருந்தேன். இப்ப கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஒரே நாள்ல. அவரோட சேர்ந்து வாழ்க்கை நல்லா தெரிஞ்சுதான் நான் பிரிஞ்சிருந்தேன். சோ இந்த தப்பா வீடியோ ஷேர் பண்றது எதா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அவர் மேல அவ்வளவு அனுதாபம் இருந்தா என் சைடு என்ன நடந்திருக்கு எல்லாமே கேளுங்க. அவர் நல்ல பையன் எல்லாம் கிடையாது. நீங்க அவருக்கு அனுதாபப்படுற அளவுக்கு இவ்வளவும் பண்ணிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ தூக்கி இதோட மேட்ச் பண்ணி அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. மேலும் கைதான தர்மராஜ் மது போதைக்கு அடிமையானவர் என்பதும் அவர் மீது ஏற்கனவே ஒயின் ஷாப்பில் பாட்டில் திருடிய வழக்கு காவல் நிலையத்தில் உள்ளதும் தற்போது தெரிய வந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டை செய்தியாளர் உதயசங்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.